நான் என்ன கலர் இன்னர்வேர் போடணும்ன்றது கூட எங்க மாமியார் தான் போன்ல சொல்லுது. ஓகேங்களா? எதையுமே வாழவே விட மாட்றாங்க. நடுவுல வந்து உட்காந்துக்கிறாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா ராசி பலன் வச்சு உருட்டலாம். சாகுறப்ப கூட வந்து மைக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா ராசி பலன் சொல்லுவாங்க மாதிரி பிச்சை எடுக்க போகும் சிம்ம ராசின்னு போற வருஷம் போட்டுக்கிட்டு ராசி பலன்கள் என்பது சுத்தமாக உங்களை ஏமாற்றுவதற்காக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நான் நல்ல ஜோசியை நான் பெரிய ஜோசின்னு சொல்றதுக்காக என்னுடைய கிளைண்ட் வந்து இப்போ பார்ப்பாங்க. 3 மாசம் கழிச்சு திருப்பி அடிப்பாங்க. அடுத்து ஒரு 4 மாசம் கழிச்சு அடிப்பாங்க. நான் 5வது மாசம் பிளாக் பண்ணிடுவேன். நான் வந்து ஒரு சேனல் என்ன சொன்னா ஜாதகத்தை கிழித்து போடுங்கள் உருப்பிடுவீங்கன்னு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். இன்னொரு மெயினான விஷயம், தீர்க்கவே முடியாத ஒரு பஞ்சாயத்து இந்த மாமியார் மருமகள் பஞ்சாயத்து வந்து இதெல்லாம் வந்து ஜாதகத்துல இருந்து பார்க்க முடியும். ஜாதகத்துல வந்து சந்திரன் பலமானால் மாமியார் மருமகள் பஞ்சாயத்து வரும். இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். யாரெல்லாம் குடும்பத்துல அம்மா டாமினண்டா இருக்காங்களோ அவங்க குடும்பத்துல மாமியார் டாமினன்ட் இருக்கும். காரணம் என்ன, ஒரு ஜாதத்துல வந்து சூரியனும் சந்திரனும் இணைந்தால், அப்ப சூரியனோட சந்திரன் இணைஞ்சாலோ சூரியனுக்கு 1, 5, 7, 9வது ராசியில சந்திரன் இருந்தாலோ சந்திரன் பலமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அம்மா தான் குடும்ப பொறுப்பை எடுப்பாங்க. அடுத்து சந்திரனுடன் கேது சேர்ந்தாலும் சந்திரனுடன் ராகு சேர்ந்தாலும், சந்திரனுக்கு ராசியில அடுத்த ராசியில ராகு கேது இருந்தாலும், அடுத்து வந்து சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் பெற்றாலும், மகர ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியில இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து குடும்பத்துக்கு மெயினான ஆளு. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அத்தை தான் மெயினான ஆளு. அப்ப விதி விடாது, அவ்வளவுதான் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம். இது தவிர்க்கவே முடியாது. இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்தா தான் தவிர்க்க முடியும். அல்லது ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாம இருக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேசுறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும். இப்ப இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு வரக்கூடிய கணவனுடைய ஜாதத்திலும் இது இருக்கும். இப்ப எப்படின்னா அம்மாவுடைய பவர்னு சொல்றோம், அது மாதிரி அவங்க அம்மாவும் பவரா இருப்பாங்க. அந்த பையனும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பையன் அவங்க அம்மா சொல்றதை கேட்பான். ஏன்னா அவன் அப்படிதான் வளர்ந்துருப்பான். சிங்கிள் பேரண்ட் சைல்டா கூட நிறைய பேர் இருப்பாங்க. நான் சொன்ன ஜாதகம். அப்ப அவங்கள தவிர்க்கவே முடியாது. அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஜாதக சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. பொண்ணு ஒரே பொண்ணா தான் இருக்கும். அப்ப எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட், இது மாதிரி நிறைய கிளைண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் என்னன்னா அவங்க மருமகன் தான் எனக்கு கால் பண்றாரு. சரிங்களா, ஒரே டார்ச்சரா இருக்கு சார். என்னன்னே நான் என்ன கலர் இன்னர்வேர் போடணும்ன்றது கூட எங்க மாமியார் தான் போன்ல சொல்லுது. ஓகேங்களா? எதையுமே வாழவே விட மாட்றாங்க. நடுவுல வந்து உட்காந்துக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க போன்ல இருந்து அங்க இருந்து திட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. ஃபாரினே கூட்டு போயிட்டானா, அங்க இருந்தா வாழ விட மாட்டாங்க. ஃபாரின்கே கூட்டு போயிட்டானா, ஃபாரின் போனதுக்கு அப்புறம் ஷாப்பிங் போறப்போ போன் கையில இருக்குது, வீடியோ கால் வருது. அவங்க அப்ப என்னன்னா பொண்ணை கூட்டு போயிருங்கன்னே சொல்லிட்டேன். இல்ல மாப்பிள்ள நாங்க வந்துடுறோங்கிறாங்க. அப்ப இது மாதிரி பிரச்சனை இருக்குங்களா? இது வந்து சூரியன் புதன் தனித்திருப்பது, சந்திரன் ரொம்ப பலமா இருப்பது, ஒற்றை பிள்ளையா இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சிக்கல்ல மாட்டேங்குது. அப்ப இது தவிர்க்கவே முடியாது. இது அப்ப சந்திரன் பலமாக இருந்தால் இது நடக்கும். அப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா இது ரொம்ப இன்வால்வ்மெண்டா வச்சுக்காம புரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்காரரும் சரி, அந்த வீட்டுக்காரமா 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கும் இந்த சூழல் தான். அப்ப உங்க அம்மா பத்தி என்கிட்டயும் எங்க அம்மா பத்தி உங்ககிட்டயும் ரொம்ப யாரும் அசிங்கமா பேசிடாம, அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆனாங்கன்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விடணும்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி வச்சுக்கணும். ஒண்ணு, அம்மா அப்பாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம், வாழ்ந்து முடிச்சாச்சுல அமைதியா உட்கார வேண்டியது, பிள்ளைகளை கெடுக்காதீங்கன்னு தான் சொல்ல வேண்டியது. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த சூரியன் புதன் தனித்து இருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன் புதன் வேற எல்லா கிரகங்களும் தனித்தனியா இருக்கும். அந்த சூரியன் புதன் மட்டும் 2 சேர்ந்து ஒரு கட்டத்துல இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாதகம் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல. அப்படி பிறந்தாலும் ஒரு குழந்தையா பிறக்கும். இந்த ஒரு குழந்தை 13 வயசு இருக்கும், அப்பதான் அடுத்த புள்ள பிறந்திருக்கும். அக்கா வந்து இடுப்புல பிள்ளை தூக்கிட்டு வரும். இந்த மாதிரி குடும்பம் பாத்துருக்கீங்களா? இவங்க சூரியன் புதன் தனித்திருக்கும். இவங்க தான் வந்து அடுத்தவங்க மருமக வீட்டுல உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்றவங்க. இந்த மாதிரி இருக்க லேடிஸோ இல்லைன்னா ஜென்ஸோ என்ன செய்யணும், பிள்ளைங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. எங்கேயாச்சும் டூரு, காசி யாத்திரைக்கு போயிருங்க, பாவம் பிள்ளை நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்ல வேண்டியதான். இப்ப சூரியன் புதன் தனித்திருப்பது, சந்திரன் பலமாக இருப்பது, இதெல்லாம் வந்து குடும்பத்துல தாயாரனுடைய தொந்தரவு கொடுக்குறது. இதுல புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கிறது, நாத்தனாரும் கூட சேர்ந்துக்குவாங்க. சரி, இது வந்து குறிப்பிட்ட இந்த ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்ப நான் வந்து ஒரு ராசி மகர ராசி, எங்க தெருவுல பிச்சை எடுக்கிறவனு மகர ராசி. மொத்தம் 12 ராசி தான் இருக்கு. அப்படி 12 பேத்துக்கு மொத்தமா ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியாது. அவ வந்து ஜோசிகாரங்க எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப கிரகங்களா சொன்னா நீங்க பாக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பேசுறோம். இப்ப நீங்க வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி பேசுறீங்க, என்ன கேள்வி இருக்குன்னு நீங்க ப்ரிப்பேர் ஆகி பேசுறீங்க. நாளைக்கு இந்த கேள்வி கேட்க முடியாது உங்களால. அப்ப உங்களுக்கு கேள்வி எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப ஜோசிகாரங்கள்ட்ட கேள்வி குறையாம இருக்குன்னா ராசி பலன் தான். வாழ்க்கை ஃபுல்லா ராசி பலன் வச்சு உருட்டலாம். சாகுறப்ப கூட வந்து மைக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா ராசி பலன் சொல்லுவாங்க மாதிரி.
இது வந்து காமன் கண்டென்ட்டே தவிர இது உண்மை கிடையாது. எவனாச்சும் மேசராசிக்காரன் வந்து நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க, இந்த வருஷம் இப்ப பிச்சை எடுக்க போகும் சிம்ம ராசின்னு போன வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப இது எப்படி எல்லா சிம்ம ராசியும் இதாகும்? சரிங்களா? அப்ப இவங்க வந்து 7.5 சனி 8.3 சனி எல்லாம் கணக்கு பண்ணி எதையாவது சொல்லுவாங்கன்னு வச்சுங்களா, அதான் பொய். ராசி பலன்கள் என்பது சுத்தமாக உங்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, நான் நல்ல ஜோசியம், நான் பெரிய ஜோசியன்னு சொல்றதுக்காகவும், தொடர்ந்து நான் ஜோசியத்தினுடைய அந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக பேசப்படக்கூடியது. ஒரு மனிதனுடைய இப்ப வந்து நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்றேன், நீங்க என்ன ஜாதகம் பார்க்க வரீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ஜாதகத்தை வாங்கி அப்ப நான் ராசி பலன் சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் கவரணுங்க. இப்ப ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் இருக்காரு, ரிஷபராசி ஏரியாலே அவருக்கு அவங்க வீட்டுல யாராச்சும் ஒரு ஆள் ரிஷபராசின்றது தெரியும். ஒருவேளை லக்னத்துக்கு பலன் சொன்னா கூட சொல்ல மாட்டாங்க. லக்னம் உங்களுக்கு என்ன லக்னம் தெரியாது, நிறைய பேர் வீட்டுல இருக்கவங்க என்ன லக்னம் தெரியும், ராசி எல்லாத்துக்கும் தெரியுன்றப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு மிளகா அரைக்கிறது. அப்ப ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்காங்கன்னா எப்படி 3 ராசி மாட்டிக்கும், எப்படினாலும் இவங்க பாப்பாங்க. அப்ப கண்டென்ட் இது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு பத்திரிகையில நடந்த விஷயம் தொடர்ந்து போடுறாங்க. அந்த அந்த ராசி பலன்ல ஒரு நிறைய டிமாண்ட் பண்றாரு அமௌண்ட். அப்ப அந்த ராசி பலனை நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்புறமா அதனுடைய விற்பனை வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த கமிட்டி எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த ராசி பலன் நிறுத்தினதுனால நம்ம பத்திரிகை விற்பனை குறைஞ்சிருச்சு, திருப்பி போட்டலாம்னு பேசுறாங்க. அப்ப அந்த ஜோசிக்காரருக்கு திருப்பி கால் பண்றாங்க. அவர் இப்ப 3 மடங்கு சம்பள உயர்வு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த கமிட்டி எல்லாம் சேர்ந்துட்டு அவனை கூப்பிட வேணாம், 3 வருஷத்துக்கு முன்னால வந்துச்சுல அந்த ஸ்லைட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணு, சரிங்களா? இப்ப 2025 2022ல இதே தேதிக்கு என்ன போட்டோம் இருக்கும்ல, அதை காப்பி பண்ணி இதுல போடுனாங்க. அதே மாதிரியே போட்டு 5 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பத்திரிகை. ஓகேங்களா? இது என்ன 3 வருஷத்துக்கு முன்னால விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. அப்ப ராசி பலன்கிறது இவ்வளவுதான். என்னைக்கோ நடந்த விஷயத்தை எப்படியோ நம்மளுக்கு தேவை, நின்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும், மதியத்துக்கு மேல் கொஞ்சம் கவனம், இப்படியே சொல்லி ஒரு 50 பேருக்கு ராசி சொல்லிட்டா முடிஞ்சு இல்லைங்களா? இது வந்து தப்பு. எனவே ராசி பலன் என்பதோ அல்லது ராசி பலனின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன் என்பதோ தவறானது. ஜாதக ரீதியா பார்க்கலாம். நம்ம பாக்குறத ஜோசியுமே கொஞ்சம் தோராயமா தாங்க சொல்ல முடியும். அதையுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்கு தெரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல இல்லைங்களா? ப்ராப்பரா செய்யணும்னா ஜோசியம் பார்க்கணும். இன்னொரு விஷயம், என்னுடைய கிளைண்ட் வந்து இப்ப பாப்பாங்க, 3 மாசம் கழிச்சு திருப்பி அடிப்பாங்க, அடுத்த ஒரு 4 மாசம் கழிச்சு அடிப்பாங்க, நான் 5ஆவது மாசம் பிளாக் பண்ணிடுவேன். அது தேவையில்லாத விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 3 தடவை இருந்து 4 தடவை ஜோசியம் பார்க்கலாம், அதுக்கு மேல பாக்காதீங்க. வாழ்க்கையில மீள முடியாமல் நிப்பீங்க இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு பக்கமா நம்ம கை கிடைக்காதா, ஒரு ஒளி வராதான்னு கோவிக்குள்ள மாட்டின மாதிரி நிக்கிறப்ப ஒரு ஜோசிக்காரன் போய் பார்க்கலாம். அதுவும் அவனை வந்து என்னவா பாக்கணும்னா, அவன் என்ன சொல்றான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பாக்கணும். அவன் சொல்றதை நம்ப கூடாது. அந்த அளவுலதான் நீங்க ஜோசியரை பார்த்தா நீங்க உருப்பட முடியுங்க. எப்ப பார்த்தாலும் ஜாதத்தை தூக்கிக்கிட்டு போன் அடிச்சுக்கிட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டு அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அவன் உங்களை வச்சு செட்டில் ஆயிடுவான். நீங்க வந்து ஒண்ணும் இல்லாம போயிருவீங்கன்ற மாதிரி. இது மாதிரி ஜோசிக்காரங்க நம்பாதீங்க. நானும் ஜோசியம் தான் பாக்குறேன் பொழப்பு, ஆனா ஹானஸ்டா இருக்கணும்ல. எத்தனை தடவை தான் நீங்க பாத்துட்டே இருப்பீங்க? இன்னைக்கு பாக்குறான் ஒருத்தன், 2-3 நாள் கழிச்சு இன்னொரு சந்தேகம் கேட்கறான். இப்படி கேட்டு இருந்தா அப்ப என்னடா நானும் கடவுளாடான்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா? ஒரு அம்மா கேக்குது, சார் உங்கள்கிட்ட பார்த்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால, சரிங்களா, என் வாழ்க்கை மாறவே இல்லைங்குது, நான் இப்படி அது இப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க சொல்லல, இருந்தாலும் பார்த்தா மாறணும்ல, எத்தனை வருஷமா கோயிலுக்கு போறேன்னு கேட்டேன். அப்படிங்களா? சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போறேன், இது வரைக்கும் மாறாம தானே இருக்குது. அப்ப கடவுள்கிட்ட போய் பேச சண்டை போடு இல்லைங்களா? ஓ விதி நடக்குது, அதை நான் முன்கூட்டி சொல்றேன், அவ்வளவுதானே தவிர அடிக்கடி ஜோசியம் பார்க்காதீங்க. அதனாலதான் வந்து மூல நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில 9 தடவைக்கு மேல மொத்தமே 9 தடவைக்கு மேல ஜாதகம் பார்க்காதீங்கிறாங்க. மொத்த வாழ்க்கையில 9 தடவைக்கு மேல ஜாதகத்தை திறக்காதீங்க, தூக்கி ஓரம் போட்டுருங்க. நான் வந்து ஒரு சேனல் என்ன சொன்னா, ஜாதகத்தை கிழித்து போடுங்கள் உருப்பிடுவீங்கன்னு போட்டுருங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அது வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு. உனக்கு கடவுள், ஜாதகனுக்கு என்னது? அது எனக்கு கடவுள், நான் அதை பாக்குறதுனால கடவுள். ஜாதகனுக்கு அது எதிரியாயிருதுல, அது சாத்தானா மாறிடுது இல்லைங்களா? கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டே இருக்கல அந்த ஜாதகம். அவன் விட்டா கூட உருப்பிடுவான். இவங்க உருப்ப மாட்டாங்க. நம்ம அதனால ஜாதகத்தை ரொம்ப போட்டு குழப்ப கூடாது. சும்மா ஜஸ்ட் பாக்கணும். ராசி பலன் பாக்குறீங்களா, ஒரு ஃபன்னுக்காக பாக்கணும். அதுல நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ப கூடாது. இந்த சனி பயிற்சி நடந்தா கோயிலுக்கு போறது, சனிக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை. கிரகங்கள் எப்படி கடவுளாக முடியும்? நான் படைச்ச பொருள், இறைவன் படைத்த பொருள் பிரபஞ்சமே, அதுக்கு கூட சின்ன குப்பை தான் கிரகம். அது எப்படி கடவுளா பார்க்க முடியும்? கடவுள் வேற, கிரகங்கள் வேற. கிரகங்கள் கடவுளே கிடையாது. நம்மள மாதிரி அது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். அதுல சைனை சரண்னு அது பேர். சைனைனா வந்து, சைனன்னா வந்து ஸ்லோன்னு அர்த்தம், சரண்னா நகர்பவன். சைனை சரண்னா வந்து சனி, அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாம சனீஸ்வரன் பேர் வச்சிட்டாங்க. சைனை சரண, சைனை சரண்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. சைனை சரண் அந்த பேரு. சைனன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாக்காரன் பேரு, அது மாதிரி சைனன் பேரு, சனி பேரு. அதுதான் மறி சனின்னு வந்துருச்சு. அத சைனேஸ்வரன் சொல்லி சனீஸ்வரன் வச்சுட்டாங்க. அப்ப அதை ஈஸ்வரன் வச்சுக்கிறாங்க. அப்ப கிரகங்கள் கடவுள்கள் கிடையாது. கோயில்ல போய் கிரகங்களை தேடாதீங்க.
அதே மாதிரி செவ்வாய்க்கு நீங்க பூஜை பண்ணாலும் கல்யாணம் வேகமா நடக்காது. செவ்வாய்க்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து குறியீடு. இது வந்து காலத்துக்காக வச்சிருக்கக்கூடிய குறியீடு. ஜோசியத்துல வரக்கூடிய கிரகங்கள் என்பது குறியீடு, சிக்னிபிகேட்டர்ஸ். அதை வச்சு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அதனால வந்து இப்ப தெர்மோமீட்டர் இருக்குது. தெர்மோமீட்டர் வாய்க்குல வச்சா உங்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர், ஒருவேளை காய்ச்சல் வந்துருச்சு, தெர்மோமீட்டருக்கு பூஜை பண்ணா என்ன ஆகும்? எப்படி சரியாகும்? அது மாதிரி தான் இது. அப்ப செவ்வாய் என்பது தெர்மோமீட்டர் மாதிரி. செவ்வாயை பற்றி தெரிந்து கொள்ள உதவுறதை தவிர தெர்மாமீட்டருக்கு பூஜை பண்ணா காய்ச்சி சரியாகுன்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். எனவே இந்த பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு என்பது நீங்க புயிரா போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு போயிருங்க. இதையும் அதையும் போட்டு இழுத்தடிச்சு ரெண்டையும் குழப்பி ரெண்டுலையும் கன்ஃபியூஸ் ஆகி நீங்களும் முடிவு இல்லாம இருக்குது. சுயநம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நீங்க இதுக்குள்ள டிராவல் ஆகுங்க. ஜோசியத்தை நிறைய போட்டு நம்பாதீங்க. இந்த வாழ்க்கையை அவ்வளவு சரி பண்ணி 50 வருஷம் வாழ போறது இல்ல. நம்ம சரி பண்றதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் தான் வாழ போறாங்க இல்லைங்களா? ஒரு 40 வயசு 35-40 வயசு வரைக்கும் என்ன வாழ்க்கைன்னு தெரியாம வந்துருது. ஒரு 40-50 வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணி வாழ போறோம். அதுக்குள்ள 1000 குழப்பம் வந்துச்சுன்னா என்ன வாழ போறோம்ன்றதுனால சரியே பண்ண தேவையில்ல. இருக்கிறது தெரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணி வாழ வேண்டும். சரிங்களா? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.